ஹலோ ஆல். நேத்து நமக்கு பௌர்ணமி இல்லையா? இந்த பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா, பக் மூன் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. இந்த பக் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பக் அப்படின்னா ஆண்மான்னு அர்த்தம். இந்த கோடை காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்மான்களுக்கு வெல்வெட் மாதிரி ஒரு புதுசா கொம்பு முளைக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வர பௌர்ணமிக்கு பக் மூன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால அல்கோன்குயின் அப்படின்னு ஒரு பூர்வீக குடிமக்கள் வந்து இந்த பேர வந்து வச்சிருக்காங்க. இதே மாரி இந்த பௌர்ணமி நிலாவுக்கு தண்டர் மூன், இடி நிலா, ஹை மூன், வைக்கோல் மூன், சால்மன் மூன் அப்படின்னு நெறைய பேர் இருக்கு. ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல்லயும் ஒரு ஒரு கண்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ண கல்ச்சருக்காக அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. தமிழ்ல நம்ம முன்னோர்கள் என்ன நேம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நிலாவ டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது ஏன் சுத்துறது தெரிய மாட்டேங்குதுன்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு ஏரோப்ளேன் பார்க்குறோம் அப்படின்னா, ஏரோப்ளேன் பூமியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில போகுது. பார்த்தா மெதுவா போற மாரி இருக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்ல போயிட்டுருக்கும். இப்போ 10 கிலோமீட்டர்ல இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தெரியுதுன்னா, அப்ப 4,00,000 கிலோமீட்டர் தள்ளி நிலா இருக்கு. அப்ப அது சுத்துறது தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம நிலா தன்ன தானே சுத்திக்கிறதுக்கும், பூமிய சுத்தி வரக்கும் 27.3 நாள் எடுத்துக்குது. அதனால தான் சுத்துறத நம்மளால பார்க்க முடியல. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்.